நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் ராமாயணத்தில் மறைந்திருக்கும் ஒரு மிக முக்கியமான உண்மையைப் பற்றி பேசப் போகிறோம். லட்சுமணன் இறந்த செய்தியை கேட்டவுடன் ஊர்மிளா ஏன் சிரித்தாள்? அந்த சிரிப்பின் பின்னால் உள்ள உண்மை என்ன? அதன் ஆழமான தத்துவம் என்ன? இந்தக் கதையின் ஆழத்திற்குப் போகலாம். ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது லட்சுமணன் அவருடன் சென்றார். அவர் ஒரு போராளியாக, ஒரு காவலராக, ஒரு தியாகியாக இருந்தார். ஆனால் அவரைவிட அதிகமான தியாகம் செய்தவர் யார் தெரியுமா? அவர் ஊர்மிளா. லட்சுமணன் வனத்தில் விழித்திருந்தான். ஊர்மிளா அரண்மனையில் விழித்திருந்தாள். லட்சுமணன் யுத்தத்தில் போராடினான். ஊர்மிளா தன் மனதில் ஒரு போரில் வெற்றி பெற்றாள். லட்சுமணன் ராத்திரியும் பகலும் ராமருக்கும் சீதைக்கும் சேவை செய்தான். ஆனால் ஊர்மிளா அதற்காகவே தூங்காமல் இருந்தாள். ஊர்மிளாவின் தியாகம் 14 ஆண்டுகள் உறக்கமில்லாமல். லட்சுமணன் வனவாசத்திற்குச் செல்லும் முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவு செய்திருந்தார். அவர் நித்திரை தேவியிடம் ஒரு வரம் கேட்டார். நான் 14 ஆண்டுகள் தூங்கக்கூடாது, ஏனெனில் நான் ராமரையும் சீதையையும் பாதுகாக்க வேண்டும். நித்திரா தேவி அவரது பக்தியால் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைத்தார். நீ தூங்காமல் இருக்கலாம், ஆனால் நீயாகவே தூங்க முடியாவிட்டால் உன் அருகிலுள்ள ஒருவரை தூங்கவிட வேண்டும். அதை கேட்டதும் ஊர்மிளாதான் அந்த தியாகத்தை ஏற்க முடிவு செய்தாள். அவள் 14 ஆண்டுகள் முழுவதும் உறங்கினார். அவள் ஒரு விதவையைப் போல இருந்தாள். ஆனால் கணவர் உயிருடன் இருந்தார். ஒரு பெண் தனது கணவரின் சேவையை நேரடியாக செய்ய முடியாவிட்டாலும் அவனை உணர்வில் வாழ்த்தியது. இதுதான் உண்மையான பக்தி, உண்மையான திருமண உறவு. ஊர்மிளாவின் கடைசி சிரிப்பு. ஏன்? லட்சுமணன் இறந்ததை கேட்டவுடன் ஊர்மிளா சிரித்தாள். அவளுக்கு எதுவும் தெரியாதா? அவளுக்கு கண்ணீரே வரவில்லையா? இல்லை, அவள் அதிகமாக சிரித்தாள். ஏன் தெரியுமா? என் கணவர் இறந்ததில்லை, அவன் தர்மத்தில் எப்போதும் வாழ்கிறான். லட்சுமணன் தன் உயிரை தர்மத்திற்காக தியாகம் செய்தார். அவன் ராமரின் மீது உள்ள பக்திக்காக வாழ்க்கையை விட்டுவிட்டார். அது ஊர்மிளாவிற்கு பெருமை கொண்ட தருணம். அவள் அழவில்லை, அவள் சிரித்தாள். இன்றும் பலரும் ஊர்மிளா பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஆனால் அவள் இல்லையெனில் லட்சுமணன் எப்படி 14 ஆண்டுகள் விழித்திருந்து ஸ்ரீராமரை காத்திருக்க முடியும்? அவளது வாழ்க்கை அதுவே ஒரு வரலாறு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டதா? அப்படியென்றால் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ லட்சுமணன், ஜெய் ஊர்மிளா அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம்.